I really miss my mom so much. And you know how much I missed her. எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு ஆக்சுவலி கரெக்டாக அந்த வார்த்தை கூட இப்போ எனக்கு சொல்ல தெரியல. அது மகிழ்ச்சியாக இருக்கா இல்லை ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்கான்னு எது கரெக்டான வார்த்தைன்னு எனக்கு சொல்ல தெரியல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இங்கே வரும்போது ஒரு மாதிரி பயமாக இருந்தது. இது எப்படி போகும், பாட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, தெரியுமா, அவங்களுக்கு அடையாளம் தெரியுமா, அந்த மாதிரின்னு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. ஒரு பிளைண்ட் டேட்க்கு வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங். We have a family chat. Madeleine, my auntie, my mom, everyone's there. So basically, the auntie I'm talking about is my party's daughter. She sent this video. It's a TikTok video. This party, she was cutting cake for her birthday. Her birthday was 1st January. I went to read the caption. She looked exactly like my party. I'm not talking just about face. I'm talking about, she also basically a bit bald. My party is also a bit bald. அவங்க கண்ணு, அவங்க behavior, எல்லாமே. Even her dressing sense was the same. To me, it was definitely not usual. So I had to message this person, Vicky Aunga. So I sent her a private message. Hi Vicky, I'm sorry to reach out to you like that, but the thing is, your grandmother looks very much like my grandmother, and my grandmother's birthday is also 1st January. Aunga வந்து 1935 பிறந்தவங்க. Can I just confirm whether if they are related somehow? So I wanted to know her name, right? I just wanted to know her name. I sent one photo of my grandmother and also one that I was taken, I took a photo of my grandmother as well. அந்த ஃபோட்டோவில் வந்து விக்கி பார்த்து ஆமாம் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு போட்டு she went to ask a party, I think. Yeah, she went to check everything. அப்புறம் பேரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி அவங்க அப்பா பேர் ஒரே பேர். ஸோ பர்த்டேயும் ஒரே நாள் அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸோ லைக்வைஸ் when she went to talk to a party also confirmed ஆமாம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவங்க பேர் தையநாயகி. ஸோ என் பாட்டி பேர் தையநாயகி, அவங்க அப்பா பேர் வந்து கனக சபை. ஸோ இட் வாஸ் ஆல் வெரி சடன் ஃபார் அஸ் பிகாஸ் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நம்ம ஒரு பிளைண்ட் டேட் போகும்போது ஒரு ஆள் தானே மீட் பண்ணுவோம். இப்போ நான் 8 பேர் மீட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கே எப்படி பயமாக இருக்குன்னா பாட்டிக்கு எப்படி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி இந்த ஃபேமிலியை கண்டுபிடிச்சோம், இந்த டிக்டாக் வழியாக மெசேஜ் மூலிமா இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியல. இந்த சமூக ஊடகங்கள் பற்றிலாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து என்னென்னா வந்து தங்கை உயிரோடு இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க முன்னவே, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் சாந்தகுமாரி. அவங்க பிள்ளைங்களெல்லாம் அவங்க கொஞ்சம் வளர்த்துருக்காங்க, பார்த்துருக்காங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து கான்டாக்ட் இல்லாமல் போயிட்டு, ஸோ எனக்கு அறவே தெரியல. அப்போது 91 வந்து அவங்க வந்திருந்தாங்க, என்னோடய மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நான் அவங்கள ஒரு வாட்டி பார்த்தது, ஸோ எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அப்போ திடீர்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க உங்கள் அம்மா இறந்துட்டேன்னு சொல்கிறேன், இப்போ என்ன கேக் வெட்டி இருக்க அம்மா வச்சு அப்படின்னு. அப்போ தான் பார்த்தப்போ எனக்கு ஷாக் ஆகிட்டு. நான் நினச்சேன் அது வந்து ஏஐ பண்ணியிருக்காங்க யாரோன்னு. ஸோ அப்போ என் நீஸ்கிட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசி சொன்னிச்சு, இந்த மாதிரி என்ன அத்தை அவங்க வந்து பாட்டியோட அக்கா, கூட பிறந்த அக்கா தான் அவங்க அப்படின்னு. ஸோ அந்த பேரை சாந்தகுமாரின்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சுட்டு, ஓ இவங்க தான் அவங்க என்ன. பிகாஸ் எக்ஸாக்ட்லி அம்மா அப்படி எங்கள் அம்மா அப்படியே தான் இருப்பாங்க. இப்போ தான் தெரிஞ்சு எல்லாம் உன்னது பார்த்து தான் இன்றைக்கி தான் இவங்களெல்லாம். அதுக்கு எனக்கும் தெரியாது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எங்கே இருக்காங்க, என்ன ஒன்றுமே தெரியாது. அப்போ தங்கச்சி தவறுனா வந்து கூட இவங்க சொல்லி தான் இப்போ தெரியும். ரொம்ப நாளாச்சு தங்கச்சி நாங்கள் எல்லாம் பிரிஞ்சாச்சு. அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தான் தெரிஞ்சது. அந்த இது எதுலேயோ புக்கில் எதுலேயோ படத்தை என்னமோ பார்த்து அது மொழிவா இப்படி தானே வரோங்க. எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க எங்கள் அக்காவை பார்க்கணுன்னு. ஆனால் பார்க்க முடியல. கஷ்ட காலத்தினால பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலையினால பிள்ளைங்களை வேற ஒருத்தவங்கள்ட்ட வளர்க்க சொல்லி கொடுத்ததா அப்படி தான் ஆரம்பிச்சிருது அவங்களோட சின்ன வயசு கதை. இத்தனை வருஷ காலமாக தங்கச்சி இருந்தது மட்டும் தெரியும். அப்புறம் தங்கச்சி தவறுனதும் இவங்க மூலியமாக மக சொல்லி தான் கேள்விப்பட்டேன். மவள்கிட்ட கூட சொன்னேன், அப்பா அது ஒண்டி தான் இருந்துச்சு அடையாளம், என்னோட கூட பிறந்தது அப்படிங்கிறது. அதுவும் தெரிஞ்சிட்டு இப்போ இருக்கிறதே இந்த ஊரை தலை. நான் இப்படி கூடுவோன்னு நினைக்காத ஒன்றுங்க இது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ எனக்கு வந்து யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம இந்த உலகத்தொட்டு போகும்போது அது ஒரு ரிக்ரெட் இருக்கும்.
கடைசி வரைக்கும் நான் என் தங்கச்சியை பார்க்கலையே, அப்பா அம்மாவை பார்க்க முடியாமல் போயிட்டேன் அப்படின்னு. தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் இங்கே இருக்குது, ஆனால் எங்கேயோ இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரிக்ரெட்டுக்கு வந்து இடம் இல்லை. அந்த ரிக்ரெட்டுக்கு இடம் இல்லாமல் அவங்க தங்கச்சி இல்லாமல் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூடலாம் ஒன்று சேர்ந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு அம்மா பைத்தியம். ஸோ அம்மா கூடயே பழகி அம்மா கூட இருந்து எனக்கு அப்படியே இதாகிட்டு. திடீர்னு அவங்க போனோன்னே எல்லாமே ஐ லாஸ் எவ்ரிதிங். ஆனால் இப்போ என் அம்மா எஸ்க்கு இருக்காங்க.